போராட்டம். இது வரலாற்று சாதனை. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொன்னாங்க. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நோய் வந்துட்டா அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட நோயற்ற வாழ்வை தமிழக மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எனது தலைமையிலான அரசு ஒவ்வொரு தொழில் முதலீட்டாளர்களும் முழுமையான வழிகாட்டுதல்களையும் ஆதரவையும் அளித்து உங்கள் அனைவரின் வெற்றிக்கு உறுதுணையாக என்றென்றும் இருக்கும் என உறுதி கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து விடைபெறுகின்றேன். உழவு பெருமக்களுக்கு, வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. நீர் மேலாண்மை திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அரசு வழியிலே படிக்கின்ற சொன்னாலே பொதுவாக ஏழை எளியோர் தான் அதிகமாக கல்வி இருக்கின்றது. அந்த வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இன்றைக்கு அரசு அவருடைய கனவை நனவாக்க என்பதற்காகத்தான் இந்த உள் ஒதுக்கீட்டு மூலமாக இன்றைக்கு மருத்துவ இடங்கள் வழங்கப்படுகின்ற செய்தி. உலக நாடுகளிலும் அச்சத்திலே உறைந்து போயிருக்கின்ற இந்த தருணத்திலே தமிழகத்திலும் இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவி இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வைரஸ் பரவலை தடுப்பதற்காக அரசு அறிவிக்கின்ற ஆலோசனையை இந்த மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையிலே பின்பற்றி இன்றைக்கு வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன்.